கஷ்டப்படுறோம். அதனாலதான் கிடைக்க மாட்டேங்கிக்கா. அப்படியாங்கோ? அப்ப இப்ப நான் எப்படி சமைக்க? ஐயோ, இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சிருந்தா எக்ஸ்ட்ராவா ஒரு 2 சிலிண்டர் வாங்கி வச்சிருந்திருப்பேன். அக்கா, இப்ப எல்லா இடத்துலயுமே சிலிண்டருக்கு தட்டுப்பாடு இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணலாம். உங்க வீட்ல கரண்ட் அடுப்பு இருக்கா? கரண்ட் அடுப்பு இருந்துச்சுன்னா அதை வச்சு சமைச்சுக்கோங்க. கரண்ட் அடுப்பே இல்லையே, இப்ப என்ன செய்யனே தெரியல. ஐயோ, எப்பவும் வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா முதல் நாள் புக் பண்ணா அடுத்த நாள் உடனே வந்துடும். இப்ப என்னன்னா வராதுன்னு வர சொல்லிட்டேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? பேசாம விறகு அடுப்புல தான் வச்சு சமைக்க வேண்டியதான். எங்க வீட்ல 2 சிலிண்டர் இருக்கு. இப்பதான் ஒண்ணு மாட்டினேன், புதுசா ஒண்ணு இருக்கு. அதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கக்கா. அப்படி சொல்றியா? சரி சரி, இப்போதைக்கு ஒண்ணு கொடு. அதுக்கப்புறம் எப்போ சிலிண்டர் கிடைக்குதோ அதை உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். சரிங்கக்கா. என்ன சுந்தரி, வனசா, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா, இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களாக்கா? நம்ம ஊருக்கு சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாம்ல. ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். இப்பதான் நியூஸ்ல பார்த்து பூமாரி பார்த்து சொன்னா, ஏமா சிலிண்டர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா, இப்போ சிலிண்டர் புக் பண்ணி வச்சுக்கோன்னா. போன் போட்டு பார்த்தேன், போன் போக மாட்டேன்ருச்சு. அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நமக்கு தான் எப்பவுமே விறகடுப்பு இருக்குல்ல, அதுல எப்பவுமே சமைச்சுக்கிட வேண்டியதான். விறகண்ணக்கா, நீங்க விறகடுப்புல சமைச்சு பழகிட்டீங்க. எங்களுக்கு விறகடுப்பு பக்கமே நாங்க போனது கிடையாது. எப்படி நாங்க உட்காந்து விறகடுப்புல உட்காந்து சமைக்க? இதுக்குத்தான் அப்பப்ப விறகடுப்புல உட்காந்து சமைக்கணுங்கிறது. நான் ஒரு சுடுதண்ணி வச்சா கூட விறகடுப்புல தான் வைப்பேன். இப்போ சிலிண்டருக்கு என்ன செய்ய போறீங்க எல்லாம்? எங்க வீட்ல 2 சிலிண்டர் இருக்கு. இப்பதான் ஒண்ணு மாட்டணும், ஒண்ணு வேணா வனசாக்கு தாரேன்னு இருக்கேன். எப்போ சிலிண்டர் கிடைக்குதோ அப்ப திரும்ப தாரேன்னு இருக்காங்க. சரி சரி, இங்க பாரு வனசா, சுந்தரி, சிலிண்டர் அடுப்பே நம்பி இருக்க கூடாது. விறகு வேணா வாங்கிட்டு போங்க, சரியா? சமைக்க தெரியலன்னா சொல்லு, வந்து அங்க வேணா சமையல் பண்ணிட்டு போங்க, சரியா? சரிங்கக்கா. ஆமா, நம்ம ஹவுஸ் ஓனர் நம்ம பையன் சூர்யா எப்படி இருக்கானா? போன் பண்ணி யாரும் எதுவும் சொன்னாங்களா? தெரியலக்கா, குட்டிக்கு போன் பண்ணி பார்த்தேன், அவ போன் எடுக்கவே இல்ல. தான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள போன் வந்துட்டு. யாருக்கா போன் பண்றா? குட்டி தாண்டி. பேசுமா, எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேளு. போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கக்கா. சொல்லுடி குட்டி, என்னடி சூர்யா தம்பி எப்படி இருக்கான்? இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அங்கே காலையிலே வந்தோம், இப்போ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்கக்கா. அப்படியாடி, நாங்க வேற பார்க்க வரலாம்னு நினைச்சோம். யாரெல்லாம் வாரீங்க? நானு, சுந்தரி, லட்சுமிக்கா எல்லாம் பார்க்க வரலாம்னு நினைச்சோம். சரிக்கா, நீங்களும் கிளம்பி வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கும். சரிடி, நாங்க வாரோம். அக்கா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். புஷ்பாக்காவும் இங்கே தான் இருக்காங்க. என்னடி சொல்ற? நம்ம புஷ்பாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? என்னம்மா, புஷ்பா ஆஸ்பத்திரி போயிருக்காளா? என்னம்மா கேளு. கேக்கேன்க்கா. எடி, லட்சுமிக்கா கேட்காங்க புஷ்பாக்கா எதுக்காங்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்கன்னு. என்ன விஷயம்டி? மருமகனை பார்க்க வந்திருக்காங்களா என்ன? அட நீங்க வரக்கா, புஷ்பாக்கா மகா சௌமியா இருக்கல்ல, அவளும் சூசைட் அட்டன் பண்ண போயிட்டா. என்ன சொல்ற? நம்ம சௌமியாவா? ஆமாக்கா, இந்த சூர்யா பையன் இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ண போயிட்டா. எடி, இன்னைக்கு காலையில தாண்டி புஷ்பாக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சூர்யா தம்பி விஷம் குடிச்சிட்டான்னு. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த பிள்ளை அப்படி பண்ணிருப்பாளோ? ஆமாக்கா, அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கேன். அப்போ புஷ்பாக்காவும் அங்கதான் இருக்காங்களா? ஆமா, புஷ்பாக்காவும் அங்கதான் இருக்காங்க. சரி, நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்கக்கா. அம்மா, புஷ்பா எதுக்குமா அங்க போனாளா? அக்கா, போன்ல சௌமியா பத்தி வேற பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சுக்கா? ஏடி, நம்ம புஷ்பாக்கா அம்மா கூட சூசைட் அட்டெண்ட் பண்ண போயிட்டாலாம். ஐயோ, எதுக்குமா அந்த பிள்ளை இப்படி பண்ணா? எல்லாம் காதல் படுத்துற பாடுக்கா. அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சு இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. ஏன் தான் இப்படி இருக்கா? அவ்வளோ படிச்ச பிள்ளைங்க கொஞ்சமாவது அறிவோட இருக்க வேண்டாமா? பாவம் புஷ்பா, பிள்ளைகளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தா. இப்படி பிள்ளையெல்லாம் பண்ணலாமாமா? படிக்கிற பிள்ளைய கொஞ்சமாவது அறிவோட யோசிச்சு முடிவெடுக்கணும். பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்காங்க. நம்ம தான் படிக்கல. பிள்ளையா நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறட்டும், நமக்கு இல்லாத அறிவு பிள்ளைக்காவது வரட்டும் நினைச்சு கொடுத்தா இந்த மாதிரி பிள்ளைய பண்ணிட்டு போனா என்னமா அர்த்தம் சொல்லுங்க? சரி விடுங்கக்கா, வருத்தப்படாதீங்க. சரி, நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். குட்டி வர அங்க தனியா இருக்கேன், வாங்கன்னு கூப்பிடுறா. அக்கா, போற வழியில அப்படியே கோயிலுக்கு போயிட்டு போலாம்க்கா. நானே சொல்லணும்னு நினைச்சேன், சுந்தரி சொல்லிட்டா. ஆமாம்மா, கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு போவோம், மனசே சரியில்லை. சரிக்கா, அப்ப எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, நான் போய் பூமாரி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வீடை பூட்டி பத்திரமா இரு, அம்மா பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு வரேன்க்கா. சரி, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல சொல்லிட்டு வாங்க.
நான் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுக்கேன். அந்த இன்ஜெக்ஷனை ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டு விடுங்க, சரியா? ஓகே சார். சரி, பேஷண்ட் கூட வந்தவங்களாம் எங்க இருக்காங்க? சார் வெளில தான் சார் இருக்காங்க, கூப்பிடவா? என்னோட ரூம்க்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். அவங்க காலையில இருந்தே கேட்டுட்டே இருக்காங்க பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். என்னங்க என்னங்க நம்ம மகன் சூர்யா இப்படி பண்ணிட்டாங்க. அவன் எல்லாம் என்னைக்குமே இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அவனை பண்ண வச்சதே நீதான். எல்லாம் உன் பணத்தாசை பிடிச்ச பேயினால வந்த வேணை. என்னங்க நீங்களே என்னை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்னை கண்ட மணிக்கு பேச மாட்டாங்களா? எல்லாரும் பேசட்டும். எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி, நீ மட்டும்தான். அன்னைக்கே சொன்னேன், அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க, மரியாதையா சரின்னு சொல்லி ஒத்துக்கோன்னு. நீ இருந்துகிட்டு எனக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு அடுக்கிக்கிட்டே போனீல. இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு. உன் மகன் படுத்து படுக்கையா கிடக்கான். எப்பா கோவப்படாதீங்கப்பா, அம்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. நீ பேசாத கார்த்திக். சூர்யா விஷம் குடிக்கிற வரைக்கும் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? அவன் விஷம் குடிக்கட்டும்னு சொல்லி நின்று பாத்துட்டு இருந்தியா என்ன? இல்லப்பா, நாங்க எவ்வளவோ சொன்னோம். அவன் கேட்காம கதவை பூட்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா. நிறைய வாட்டி கதவை தட்டி தட்டி பார்த்தேன், கதவை திறக்கவே முடியலப்பா. திடீர்னு உள்ள போய் பார்த்தோன்னே இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா. மாமா, யாரையும் எதுவும் சொல்லாதீங்க மாமா. ஏதோ சூழ்நிலை காரணம் இப்படி நடந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. என்னம்மா பொறுமையா இருக்க? என் மகங்காரன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்பங்காரன் நான் வெளியே நின்றுட்டு பாத்துட்டு இருக்கேன். என்னால ஒன்னும் செய்ய முடிய மாட்டேங்கி. எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? என்னங்க இப்படி கோவப்படாதீங்க. எதுக்கு நீங்க எல்லாரும் மேலே கோவப்படுறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வர வந்திருக்குல்ல. மறுபடியும் கோவப்பட்டு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வருதுக்கா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல எனக்கும் அது வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நானும் இந்த ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன். நீ நல்லா சந்தோஷமா இரு. எப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. சாரி சிஸ்டர், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டாங்க. நான் அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, என் மகன் எப்படிமா இருக்கான்? டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க. ஏமா, என் பையன் நல்லா இருக்கானாமா? டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. டாக்டர் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க. எப்பா நான் வரட்டா? ஏங்க நானும் வரட்டா? யாரும் வர வேண்டாம், எல்லாரும் இங்கே இருங்க. நான் போய் டாக்டர் என்னன்னு ஏதுன்னு கேட்டு வரேன். எப்பா இருங்கப்பா, நானும் கூட வரேன். சரி வா. பாத்தியாமா உங்க மாமனார் என்னை எப்படி வந்துட்டு போறாருன்னு? சரி விடுங்க அத்தை, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. சூர்யா தம்பி குணமாயி வந்ததுக்கு அப்புறம் மாமா இதெல்லாம் ஒரு விஷயமாவே நினைக்க மாட்டாரு. எப்பயும் பழைய போல உங்ககிட்ட பேசுவாரு. இப்படி அவர் கோவப்பட்டு ஒரு நாள் நான் பார்த்ததே இல்லம்மா. எப்படி கோவப்பட்டாரு தெரியுமா? சரி விடுங்க விடுங்க. டாக்டர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அத்தை. நம்ம சூர்யா தம்பி நல்லபடியா குணமாயி வந்துருவான். அப்படியாம்மா? சரிம்மா. அத்தை, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லையில. வாங்க அத்தை, போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துடலாம். வேண்டாம்மா, என் பையனை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேம்மா. இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சுகர் பிரஷர் எல்லாமே இருக்கு. மாத்திரை வர கரெக்ட் டைமுக்கு போடணும். சாப்பிடாம இருக்காதீங்க அத்தை. வாங்க ஒரு 2 இட்லியா சாப்பிட்டு போங்க. வேண்டாம் குட்டி, என் பையன் இப்படி கிடக்கான். எனக்கு சாப்பாடு முக்கியம் கிடையாது. என் பையன் உசுறு தான் எனக்கு முக்கியம். மே கவின் சார், உள்ள வாங்க. உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா. ஐயா, என் பையன் எப்படி இருக்கான்? சூர்யாவோட குடும்பத்தில் உள்ளவங்க தானே? ஆமாம் சார், இவர் தான் எங்கள் அப்பா. உங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஓரளவுக்கு பாய்சன் குடித்ததெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. இருந்தாலும் பல்ஸ் ரொம்ப இறங்கிக்கிட்டே போகுது. ஒரு 2-3 நாளைக்கு ஐசியூவில் வைக்கிற மாதிரி இருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ரொம்ப பெரிய ப்ராப்ளமா என்ன சார்? நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க தான் செய்கிறோம். பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகுது. அதனால தான் ஒரு 2-3 நாளைக்கு ஐசியூவில் வைக்க சொல்லியிருக்கு. ஐயா, உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் ஐயா. எவ்வளோ துட்டு செலவானாலும் பரவாயில்ல, என் மகன் உசுரை காப்பாத்திருங்க ஐயா. நாங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 2-3 நாளைக்கு ஐசியூவில் வைப்போம். எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். சார் வேற எதுவும் டெஸ்ட் எதுவும் எடுக்கணுமா? 2-3 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ரிப்போர்ட்டு வந்துடும். நாளைக்கு சாயந்தரம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்னை பார்க்க வாங்க. சார் எப்படியாச்சும் என் தம்பியை காப்பாத்திருங்க சார். எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கடவுள் தான் காப்பாற்றணும். நல்லா வேண்டிக்கோங்க. பா அழாதீங்கப்பா. நீங்களே இப்படி அழுதீங்கன்னா அம்மாவுக்கு யாருப்பா ஆறுதல் சொல்லுவாங்க? வாங்கப்பா, எப்படியும் நம்ம சூர்யா பொழைச்சிக்கிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. கார்த்திக், டாக்டர் என்னடா இப்படி சொல்றாரு? பா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எப்படியும் சூர்யா பொழைச்சிக்கிடுவான். வாங்கப்பா போவோம். சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். சொல்லுப்பா. சார் என் தம்பி பொழைக்க சான்ஸ் இருக்கா சார்? நான் தான் சொன்னேன்லப்பா,
எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகுது. நீங்கள் கொஞ்சம் நல்ல நம்பிக்கையோட கடவுளை வேண்டிக்கோங்க. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும்.